அவருடைய மகன் உதயநிதி அமைச்சர் அவர்கள் நாளைக்கு வராரு. அவர் வந்து பேசுவாரு. நாங்கள் சமூக நீதிக்கு நாங்க தான், நான் பேரன், எங்க அப்பா அப்புறம் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாரு. சமூக நீதிக்கும் திமுகவும் சம்பந்தமே கிடையாது. நான் எந்த மேடை கூட நான் வர தயாரா இருக்கிறேன். விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எங்க வேணா மேடை போடுங்க, நான் வரேன். யார் வேணா வரட்டும் மேடைக்கு, நான் வரேன். பாத்துக்கலாம். சமூக நீதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சமூக நீதிக்கு துரோகம் நாங்க பண்ணோமா? எங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே இந்தியாவில 2 இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடும் வாங்கி தந்தவர் எங்க ஐயா அவர்கள். எங்கிட்ட ஆட்சி 1 மாசம் கொடுத்து பாருங்களேன். நீங்க 77 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்காது, நாங்க 1 மாசத்துல எங்களால செய்ய முடியும். 57 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? எங்கிட்ட 1 மாசம் கொடுங்க. நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து எல்லாத்துக்கும் சமநிலையை உருவாக்குவதற்கு அடித்தள திட்டங்கள் நாங்க கொடுப்போம். 1 மாதத்துல எங்களால கொடுக்க முடியும். அதிகாரம் இல்லாமலே நாங்க 6 இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி தந்தவங்க. நாங்க எங்களை பார்த்து சமூக நீதிக்கு துரோகி. யாரு துரோகி? நீங்க தான் துரோகி. பச்சை துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பொய் இது. நான் மீண்டும் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் விடுமுறை முடிச்சு 8ஆம் தேதி நாளை மறுநாள் கூடுது. அப்போ அதன் பிறகு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்க என்னைக்கு எடுக்க போகுது எங்களுக்கு தெரியல. எடுத்த அதுக்கப்புறம் முதல் கேள்வி கேட்கறது, நீங்க தரவுகள் இருக்கா? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க, அதற்கேற்ப தரவுகள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க. அந்த பயம் தான் எனக்கு இருக்கு. இதுதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இவங்க பஞ்சாயத்து எடுக்கலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம். முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு, இல்ல அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்குன்னா அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அதை பீகார் உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ரத்து செய்யல, உறுதி செய்திருக்கிறது. இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் பீகாரில் கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்திருக்கிறது. ஆனா இவரு பொய் சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்ல, மாநில சுயாட்சின்னு ஒரு கோஷம் கொடுக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிகாரம் இருந்தோம் இல்லைன்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா கேட்டா நாங்க சமூக நீதியினுடைய வாரிசு. சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்மந்தம். உங்களோட நோக்கம் என்ன? இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னியர் சமுதாயம், மீனவர் சமுதாயம், இது போன்ற பின்தங்கிய மிக மிக பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேறக்கூடாது உங்களோட நோக்கம். அப்படி முன்னேறினாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடிமையா இருக்கணும், கூலியா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், குடிகாரங்களா இருக்கணும். மதுவை கொடுத்து கஞ்சாவை கொடுத்து இந்த சமுதாயங்கள்லாம் பின்தங்கிய நிலையில இருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது மீறி எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பிரிச்சிடணும், சண்டையை மூட்டி விடணும். இதுதான் காலங்காலமா நடக்குது. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்க, மக்கள் சிந்திச்சு தான் இருக்கிறாங்க. இதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. 69 விழுக்காட்டு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நான் பார்க்கிறேன். அதன் பிறகு அதை இழக்கின்ற சூழல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த அவப்பேர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அது நான் இன்னைக்கே எச்சரிக்கிறேன். நான் அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்ததுன்னு வச்சுங்களேன், உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சுவிடும், போயிடும். திமுக ஒரு கட்சி அதுக்கப்புறம் இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் தமிழ்நாட்டில். இதை நான் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு நான் சொல்றேன். உங்களை சுத்தி இருக்கிற 4 அமைச்சர்களை பேச்ச நம்பாதீங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க வியாபாரிகள். அந்த அமைச்சர்கள்லாம் வியாபாரிகள், வணிகர்கள், வியாபாரிகள். அவங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கு அவருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கு. சமூக நீதி அவரு கொள்கையில கடைபிடிங்க. அதனால இதை மீண்டும் சொல்வது, இதை முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும்.